அந்த ரிஷப வாகனத்தோடு பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீ அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கனி கட்சத்தில் இன்றைக்கும் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அழைக்கிறோம். இன்றைக்கு என்ன விடயத்தை பதிவு பண்ண போகிறோம்டா, இன்றைக்கு 7வது திருவிழா அவங்களை காட்சிப்படுத்துகிறோம். உண்மையிலே மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு காணொலியும் நாங்கள் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு இந்த 7வது திருவிழாவில் நல்லூர் கந்தன் எப்படியெல்லாம் வெளியில் வரப்போகிறார், வெளி வீதியில் எப்படியெல்லாம் நடக்க போகின்ற விடயங்களையும் உண்மையிலே இந்த அலங்காரம் தான் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் நல்லூர் கந்த பெருமான் முருகப்பெருமான் வேல்பெருமானுக்கு நடக்கின்ற இந்த அலங்காரங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுறேன். வருகின்ற இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு பண்ணி காணொலியாக உங்களுக்கு தரப்படுறேன். நல்லூர் கந்தன் எழுந்தரில் வருகின்ற ஒரு அற்புதமான காட்சியில் இந்த காணொலியில் பதிவு பண்ணப்படுறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். உண்மையிலே இன்றைக்கு எந்த வாகனத்தில் நல்லூர் கந்தன் பெறப்படுற விடயங்களையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுறேன். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். சப்பரத்தை பாருங்க, மெதுவாக எழுப்பி கொண்டிருக்கு சப்பரம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நிறைய பக்தர்கள் ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கணும். வசந்த மண்டபத்தில் பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், இவ்வளோ பக்தர்கள் உள்ளே போய்க்கலாம். முன்னுக்கு பாருங்கள், அந்த அறிவித்தல்கள் இருக்குது. ஆலயத்துக்குள்ள எப்படி வரணும், என்னென்ன கொண்டு வரக்கூடாது, என்னென்ன கொண்டு வரலாம் என்ற விஷயங்கள் முழுக்க தமிழ் சிங்களம் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறோம். அப்படியே அதே போல் பாருங்கள், அதில் முன்னுக்கு பக்தர்கள் கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், நிறைய சிங்கள மக்களும் வந்தோன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயத்துக்குள்ளே காமதேனு வாகனத்தில் இன்றைக்கு நல்லூரான் பெற போகிறார். பாருங்கள், இவ்வளோ அழகாக வச்சிருக்கிறோம் உள்ளுக்குள்ள. திருச்சிட்டம்பலம். தாயினும் அன்பு தழைத்த குருவே, தயாபரனே தீயினும் மிக்க திருமேனியும் நாயினும் மிக்க கடையேனையாள நலமுடனே ஞாயிறு தோறும் வருவாய் நல்லோரில் வாழ் நாயகமே. எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்தவேட்பெருமானுடைய அறுமுகப் பெருமானுடைய பராபர வருட மகோத்சவ பெருவிழாவிலே 7வது நாளாகிய இன்று அங்கே வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இன்னும் சற்று நேரத்திலே இந்த ஆலய வீதியிலே அருள் பாலிக்கின்ற அடியவர்களுக்கு தன்னுடைய அருட்காட்சியை வழங்குகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற இருக்கின்றது. அங்கே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் அந்த இடர்களப் பதிகத்தில் கூறுவது போல நல்லையம்பதி பெருமானை நாடி வருகின்ற அடியவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அந்த குறைகளை தீர்க்கின்ற பெருமானாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற பெருமான் விளங்குகின்றான். வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காண குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா என்று அங்கே கூறுவது போல அங்கே பெருமான் நந்தியம்பெருமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரிஷப வாகனத்தோடு இன்று காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சியானது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. எனக்கும் உனக்கும் பேதமுண்டோ எடுத்துச் சொன்னால் போதம் போமோ மணக்கும் சோலை நல்லூர் வாசா வணங்கும் யோக சுவாமி நேசா என்று அங்கே யோகர் சுவாமி தன்னுடைய அங்கே நேசமாக அந்த அறுமுகப் பெருமானை கூறுவது போல அங்கே நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற அறுமுகப் பெருமான் அங்கே அடியவர்களுக்கு நல்ல பெருமானாக காட்சி கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இன்று ஐரோப்பிய தேசத்தவர்கள் குறிப்பாக அமெரிக்கா, ஜேர்மன் போன்ற இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய தேசத்தில் வாழுகின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பியர்கள் கூட இன்று இந்த மண்ணிலே ஞான தவம் இயற்றி தங்களுடைய முத்திரையை பதித்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த வகையிலே தான் இலங்கையை ஆண்ட 2வது பிரபு என்று சொல்லப்படுகின்ற சோல்பெரியினுடைய இலங்கையை ஆட்சி செய்த சோல்பெரி பிரபுவினுடைய மகன் இந்த ஆலயத்திலே கடந்த பல வருடங்களாக இங்கேயே தங்கி இருந்து அங்கே தன்னுடைய குருவாக தேரடி சித்தர் என்று கூறப்படுகின்ற செல்லப்பா சுவாமி ஜோகர் சுவாமிகளை
தன்னுடைய குருவாக கொண்டு இங்கே தவம் இயற்றியதாக கருதப்படுகின்றது. அப்பெருமானுடைய பெயர் சாந்த சுவாமி. அவருக்கும் நல்லையம்பதிக்கும் தொடர்பு இருக்கின்றது. அவ்வாறே கவாய் ஆதீனத்தில் இருந்து வந்த சிவாய நம சுப்பிரமணிய சுவாமிகள் முதலாக தன்னுடைய குருநாதன் ஜோகர் சுவாமியை கண்டு தரிசித்த இடமும் இந்த நல்லையம்பதி என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தற்போது கந்த பெருமானார் கிழக்கு பிரகாரம் இருந்து தெற்கு பிரகாரம் நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க நிறைய பக்தர்கள் வந்து தாங்கள் அமர்ந்திருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க முன்னுக்கு இருக்கிற நிறைய பேர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதில் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தெற்கு பிரகாரம் நல்லூர் கந்தன் முருகப்பெருமானார் வருகின்ற, அதாவது உள்வீதிக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க போய் பார்ப்போம். நாளைக்கு ட்ரீட்.
அமரும் படிக்கு அகமாமெனும் சிரமம் கிட மெய்ப்பொருள் பேசிய குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருளாளவன் நாடகனே அமரும் பதிகே பரம்பமானரும் இப்பிரமம் கட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் ராஜகுமாரி மகன் கிரிராஜமலை மகளான பார்வதி தேவியின் மைந்தனே கந்தனே வேலவனே மலை மகளான பார்வதி தேவியின் மைந்தனே சமரம் ஒரு காலவனாகலே மாணவம் கண்ணம் மாயை என்று சொல்லப்படுகின்ற கஜமுகாதுரன் சிம்ஹாதுரன் சூரபத்மன் என்னும் அசுரர்களை அரக்கர்களை சமர் செய்து வென்றவனே பானுமாபனை சமர் செய்து வென்றவனே நாகரனே சமரம் பொருளானவ நாகரனே அமரும் பரிக்கே சிவபெருமானுக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே பிரம்மனுடைய கர்வத்தை அடக்கி பிரம்மாவுக்கு பிரணவோபதேசம் செய்தவனே கந்தனே கந்த கடம்பனே நல்லூர் பெருமாளே மெய்ப்பொருள் வேதியவா மெய்ப்பொருள் வேதியவா நல்லை கந்த பெருமாளே மெய்ப்பொருள் வேதியவா தந்தைக்கு உபதேசம் செய்த தலைவனே நல்லை கந்த பெருமாளே மெய்ப்பொருள் பேசியவா பேசியவா வாதி வாதி பேசியவா திவாய 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 சிவாய திவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய என்று மெய்ப்பொருள் பேசியவா நல்லூர் கந்த பெருமானே மெய்ப்பொருள் பேசிய கந்த பெருமானே கிரிராஜ ராஜகுமாரி மகனே கந்த பெருமானே சமரம் குருதானவநாதகனே அரக்கர்களை சமர் செய்து வென்ற கந்த பெருமானே எமது ஆணவம் கண்ணம் மாயை என்பதை அழித்து ஒழித்து எம்மையும் காத்து ரட்சிக்க வேண்டும் கந்த பெருமானே எமக்கும் உபதேசம் செய்ய வேண்டும் நல்ல கந்தனே
ஒரு